உயிரினம் 30 நாள் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியுது. ஒரு உயிரினம் 300 டிகிரி செல்சியஸ் பேரான்ஹீட்டில் உயிர் வாழ முடியுது. ஒரு உயிரினம் -223 டிகிரி பேரான்ஹீட்டில் உயிர் வாழ முடியுது. அதிகப்படியான அழுத்தம், அதாவது கடலோட அழுத்தத்தை விட 6 பக்க அழுத்தமாக இருந்தாலும் அதை உயிர் வாழ முடியுது. அதிகப்படியான வேக்கம், அதாவது வெற்றிடத்துலையும் அதால் உயிர் வாழ முடியுது. விண்வெளியில் போனால் கூட அதால் சர்வை பண்ண முடியுது. ரேடியஸு, யூவி ரேஸு இதில் இருந்தெல்லாம் கூட அதால் தப்பிச்சு உயிர் வாழ முடியுது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட ஒரு உயிரினத்தால் உயிர் வாழ முடியுமா? அது என்ன உயிரினம்? அப்படி என்ன அந்த உயிரினத்தோட பேர்? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், நான் உங்கள் பிரவீன்குமார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். எனக்கும் இந்த வீடியோ போடணும், இந்த மாதிரி பண்ணணும், யூடியூப்பில் பேசணும், ஏதோ நமக்கு தெரிஞ்ச சொல்லணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஆனால் அதை சரியாக கண்டினியூ பண்ண முடியல. நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனை, இதனால் என்னோடய வீடியோ பழைய மாதிரி எதுவும் கண்டினியூ பண்ண முடியல. பழைய வீடியோ நான் ஒரு 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதை இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற உயிரினத்தோட பேர் டார்டிகிரேட். இந்த உயிரினம் 1702 வருஷம் டச் விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்படுது. அந்த உயிரினத்தை டச் நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த உயிரினம் இறந்த நிலையில் இருந்திருக்கு. அந்த உயிரினத்து மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கும்போது அந்த உயிரினத்தோட கால்கள்லாம் அசைஞ்சிருக்கு. அந்த உயிரினம் 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 1.5 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு ஏன் வாட்டர் பியர்னு பேர் வச்சாங்கன்னா, இது நடக்கும்போது கரடி மாதிரியே இதோட ஷேப் இருக்கும். 6 கால்கள் இருக்கும். அந்த 6 கால்கள்லேயும் 6 விரல்கள், 6 நகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உயிரினம் ஏன் ஒரு அசாதாரண உயிரினமாக கருதப்படுது? இதால் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் இது உயிர் வாழ முடியுது அப்படின்னா, இந்த உயிரினம் ஆண்ட்ரோபரிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது லைஃப் வித்தவுட் வாட்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. டன் ஸ்டேட், அதாவது அதோட உடலை தன்னைத்தானே சுருட்டிக்கிட்டு கன்சர்வேஷன் மோடுக்கு போயிடும். அந்த மோடுக்கு போனால் அதோட உடம்புல இருக்கிற எந்த ஒரு சக்தியுமே வீணாகாது. இந்த உயிரினத்தை ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கும் பயன்படுத்திருக்காங்க. அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்டில் 3000 டார்டிகிரேடை வச்சு ஒரு 10 டேஸ் இந்த பூமியவே சுத்த வச்சு திரும்பவும் இந்த பூமிக்கே திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, அதாவது விஞ்ஞானிகள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த உயிரினங்கள்லாம் மோஸ்ட்லி எல்லாம் இறந்துடும், ஒரு 10%, 5% தான் உயிர் வாழும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 67% இது சர்வே ஆகிருக்கு. இந்த உயிரினத்தை பற்றி இன்னும் பல விதமான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த உயிரினத்தை வச்சு மனுஷங்களுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமா? மனுஷங்களோட ஆயுட்காலங்களை நீட்டிக்க முடியுமா? மனுஷனும் இந்த மாதிரி உணவு இல்லாமல், வாட்டர் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.